நம்ம வந்து குறிப்பிட்ட ஹோரையில பிறந்திருப்போம். இப்போ இன்னைக்கு உதாரணமா இப்போ திங்கக்கிழமை 1 to 2 பிறக்கிறாங்க, இல்லை வந்து சனிக்கிழமை 1 to 2 பிறக்கிறாங்க, சனி ஹோரையில பிறக்கிறாங்கன்னு வச்சுருங்க. இப்போ சனி ஹோரையில பிறக்கிறாங்க அல்லது 12 to 1 பிறக்கிறாங்க, இப்போ குரு ஹோரையில பிறக்கிறாங்க சனிக்கிழமை அப்படின்ற மாதிரி இருந்தால், அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அவர்கள் வந்து போய் அந்த எந்த ஹோரையோ அந்த ஹோரைக்குண்டான நாதன் அது எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் இப்போ அகைன் சொன்ன மாதிரி தான், இப்போ சனிக்கிழமை அவருக்கு வந்து சனிக்கிழமையில குரு ஓரையில பிறந்திருக்காரு. அது அவங்க பார்த்தோன்னா இப்போ வந்து இன்டர்நெட்ல இல்லாத விஷயங்களே கிடையாது, எல்லாத்துக்குமே கால்குலேட்டர் வந்துருச்சு. ஈவன் மேட்சிங்கே வந்து அதில் தான் பார்க்குறாங்க நிறைய பேர். ஸோ அது வந்து தவறே விடுறாலும் நமக்கு பெரும்பாலான விஷயங்கள் கிடைக்கிறது. அப்போ அந்த எந்த ஹோரை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரவர்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதாவது பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அவங்களோட ஓர லக்னம் எது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஏதாவது ஒரு ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு வைங்க. இப்போ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எந்த ஒரு நாளோ அந்த ஒரு நாளிலே, உதாரணத்துக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி சனிக்கிழமையிலே அவர்கள் குரு ஓரைக்கு அந்தந்த கோயில்களுக்கு போறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். அப்படி இல்லைனாலும் எந்த ஒரு நாளுமே அவர்கள் எந்த குரு ஓரையில பிறந்திருக்காங்களோ அந்த ஒரு ஓரையில போயிட்டு அவர்கள் வந்து வழிபட்டு வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அப்ப என்ன வழிபாடு செய்ய, அந்த ஹோரையில போறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா செல்வ ரீதியான பலன்கள், மணி ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு இந்த ஓரை, அவங்க எந்த ஓரையில பிறந்திருக்காங்களோ அந்த ஒரு ஹோரையில போனாங்கன்னா வளர்ச்சி, கெரியர்ல டெவலப்மெண்ட், பிசினஸ்ல டெவலப்மெண்ட், அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் எங்கேயா வெளியில் இருந்ததுன்னா அது வர்றது, அதே மாதிரி வந்து பண தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பண தடைகள் தீர்வது, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து சரியாகும் அப்படின்னு வச்சிருங்க. அப்போ அந்த ஹோரை அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு அவங்க கோயிலுக்கு போறாங்கன்னு வைங்க, அந்த கோயிலுக்கு போகும்பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அடிப்பிரதர்ஷனம் செய்வது. அடிப்பிரதர்ஷனம் ஹோரை நேரத்திலே அவர்கள் போய் அடிப்பிரதர்ஷனம் செய்தார்கள் என்றால் நல்ல பலன் கிடைக்கும். இதுல நான் சொன்ன மாதிரி இரட்டிப்பு பலன் அப்படின்றது எந்த நாளில் பிறந்திருக்கிறீர்களோ, எந்த ஹோரையில் பிறந்திருக்கிறீர்களோ அதே ஹோரை ஒரு நாளைக்கு 3 தடவை வரும். அது ஏதாவது ஒரு டைம்ல கோயில் கண்டிப்பா திறந்திருக்கும். அது மாதிரியான ஒரு டைம்ல போய் நம்ம வந்து வழிபட்டு வந்துடணும். அதே நேரத்துல தான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி மத்தியானம் 1 to 2 பிறந்தவங்களுக்கு அப்போ கோயிலுக்கே போக முடியாது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடும். அப்படி சொல்லலை, எந்த ஹோரையோ அந்த ஹோரையை தான் பார்க்கணும், எந்த டைமோ அந்த டைமை பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ சனிக்கிழமையில் அந்த மாதிரியான ஒரு விஷயமா அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாலோ அல்லது திங்கக்கிழமையில பிறந்திருக்காங்களோ அது மாதிரியாக அவங்க வந்து அந்த ஹோரையில் அதே நாளில் போகிறது இன்னும் இரட்டிப்பு பலன். அப்படி இல்லைன்னா மற்ற நாட்கள் எல்லாமும் அவர்கள் போவது அப்படின்றது அவர்களுக்கு மனதிற்கு உகந்த அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ, இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ, உபாசனா தெய்வ கோயிலுக்கோ அது மாதிரி கோயிலுக்கு போகலாம். அகைன் வந்து அந்த கோயில்கள் வந்து நல்ல எனர்ஜி சென்டரா இருக்கணும்.